இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில பிரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். பிரியாம்பிள் அப்படிங்கிறது முகப்புரை. நம்ம ஏற்கனவே பாலிட்டியில ஒவ்வொரு டாபிக் வைஸ் சிலபஸ்ல இருக்கிற டாபிக் வைஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஏற்கனவே என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாக்கு கீழே மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டா டீடைலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட A2A அகாடமி யூடியூப் சேனல்ல இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். மறக்காம ஒவ்வொரு வீடியோவா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். இப்ப வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். பிரியாம்பிள். பிரியாம்பிள் அப்படின்னா என்னது? முகப்புரை. இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரியாம்பிள்னா என்ன, அதை எப்படி கொண்டு வந்தாங்க, பிரியாம்பிள்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேர்டை பத்தியும் நம்ம டீடைலா பார்த்துட்டு, அதுல இருக்க கேசஸ், பிரியாம்பிள் ரிலேட்டடா என்னென்ன கேசஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, பிரியாம்பிள் பத்தி ஒவ்வொருத்தர் என்ன விதமா சொல்றாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைலா பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள். பிரியாம்பிள் அப்படின்னா என்ன? பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு முன்னுரை, ப்ரிஃபேஸ் மாதிரி. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த பிரியாம்பிளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு புக் இருக்கு அப்படின்னா நீங்க அதோட இண்டெக்ஸை வச்சே சொல்லிடலாம் உள்ள புக்குக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, இண்டெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்திருப்பாங்க பிரியாம்பிள்ல. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றோம். சோ கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஓவரால் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிரியாம்பிள தெரிஞ்சுக்கணும். பிரியாம்பிள பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பிரியாம்பிள் எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கறத டிசம்பர் 9 அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும். இப்போ கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ? டிசம்பர் 9, 1946ல நடக்கும். அப்போ ஒரு தேர்ட் மீட்டிங் டிசம்பர் 13 அந்த மாதிரி டைம்ல நம்ம ஜவஹர்லால் நேரு யுஎஸ்ஏக்கு போயிட்டு வந்து அங்க இந்த மாதிரி பிரியாம்பிள் இருக்கு, அதை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்ல எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இதை கொண்டு வரலாம், இதை பத்தி என்ன நம்ம யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஜனவரி 22, 1947ல இந்த மாதிரி பிரியாம்பிள நம்ம பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி, அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேரு தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் ஒண்ணு அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு. எதை பேஸ் பண்ணினா யுஎஸ்ஏல இருக்கிற பிரியாம்பிள வச்சு. சோ அதை என்னைக்கு நடைமுறை கொண்டு வருவாங்க? ஜனவரி 22, 1947ல நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அடுத்து நம்மளோட பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ், ஆதாரம் என்ன, அப்புறம் இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர், நம்மளோட இந்தியன் ஸ்டேட் அதாவது கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த பிரியாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ், நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் பிரியாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணோம், அதாவது ஏற்றுக்கொண்ட தேதி என்னைக்கு அப்படிங்கறதையும் நம்ம பிரியாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம அடுத்து ஒண்ணுன்னா டீடைலா பார்க்கலாம். இப்போ சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறது என்னது? வி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி பிரியாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, வி பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது? பீப்புள், மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஆதாரம். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், இந்திய அரசின் இயல்பு, இது எப்படிலாம் இருக்கணும் இந்திய அரசானது, அதாவது நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னா, சாவரிங், சோசியலிஸ்ட், ரிபப்ளிக், செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் நேஷன், அதாவது இறையாண்மை, சமதர்மம், குடியரசு, மத சார்பற்ற மற்றும் ஜனநாயக நாடு. இது என்னென்ன ஒவ்வொரு டேர்மும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் இதுல பார்த்தா போதுமானது. அடுத்த அப்ஜெக்டிவ், நோக்கம் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இது எல்லாம் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் நோக்கம், குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். டேட் ஆஃப் இஸ் அடாப்ஷன், எந்த தேதியில நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சு அதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. இதையுமே நம்ம பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த இமேஜ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இதுல ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் எனது சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறது மக்கள் ஆகிய நம்ம தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic அப்படின்னு சொல்லிட்டு and to secure to all its citizens, எல்லா சிட்டிசனையும் நம்ம செக்யூர் பண்றதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. அப்புறம் நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட் லைனை பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? சோர்ஸ், அடுத்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், அப்புறம் அப்ஜெக்டிவ், அப்புறம் டேட் கொடுத்துருக்காங்களா? டேட்டுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, ஹியர் பை அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜ்ல இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க, நேச்சர் கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் கேட்பாங்க, டேட் கேட்பாங்க. இது போக இந்த லாஸ்ட் லைன் என்ன அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இனிமேலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்ப ரீசெண்டா நடந்த 2023 எக்ஸாம்ல தான் கேட்டிருக்கிறதுனால மறுபடியும் ரிப்பீட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேஜ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சாவரிங் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட நீங்க இதே ஆர்டர்ல படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதை சஃபில் பண்ணி கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதுனால மறுபடியும் அதே மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்டரை நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கீவேர்ட்ஸ் இன் த பிரியாம்பிள். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் ஆகிய நாங்கள். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பீப்புள், மக்களுக்கு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஆதாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறதுனால வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து சாவரிங். சாவரிங் அப்படின்னா என்ன? இறையாண்மை. நம்ம கண்ட்ரிய எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் நம்ம கண்ட்ரி பிரிட்டிஷ்க்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த ஒரு கண்ட்ரியும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது என்னது? சாவரிங், இறையாண்மை நாடு. அதனால முழுக்க முழுக்க என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அதை நம்மளோட இந்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். வேற எந்த கண்ட்ரியும் நீங்க இதைதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் இந்தியா அப்படிங்கிறது என்னது? சாவரிங், இறையாண்மை நாடு, சாவரிங் கண்ட்ரி. அடுத்து சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். நம்ம இந்தியா பொருளாதாரத்துக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது பப்ளிக் செக்டரா, பிரைவேட் செக்டரா? ரெண்டுமே தான். அதனாலதான் என்னது? இந்தியா அப்படிங்கிறது சமதர்மம் நாடு, மிக்சட் எக்கானமி. சமதர்மம் அப்படின்னா ரெண்டு துறைகளையும், பப்ளிக் செக்டாரும் சரி, பிரைவேட் செக்டாரும் சரி, அதாவது பொது துறையா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்துதான் நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வருது. அதனால இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமதர்ம நாடு, சோசியலிஸ்ட் கண்ட்ரி. இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை பிரியாம்பிள்ல எப்போ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமா தான் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், செக்குலர். செக்குலர் அப்படின்னா மத சார்பற்ற நாடு. பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துதான் வச்சிருக்காங்க. அதனால இந்தியா அப்படிங்கிறது என்னது? ஒரு மத சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி. இது எந்த ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு சேர்த்திருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமா தான் செக்குலர் அப்படிங்கிற வேர்டை பிரியாம்பிள்ல சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட், டெமோக்ராட்டிக், ஜனநாயகம். இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா என்னன்னா, எந்த கண்ட்ரில தலைவர்களை பீப்புள் செலக்ட் பண்றாங்களோ அந்த கண்ட்ரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டெமோக்ராட்டின்னு சொல்றோம். நம்ம இந்தியால பிரைம் மினிஸ்டரை யாரு சூஸ் பண்றா? இந்திய மக்களாகிய நம்ம தான் என்ன பண்றோம்? எலெக்ஷன் மூலமா பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக நாடு. அடுத்து ரிபப்ளிக். நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டையும் எலெக்ஷன் மூலமா, டைரக்ட் எலெக்ஷனோ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கண்ட்ரி? அது ரிபப்ளிக் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியோட ஹெட் யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க? தேர்வு பண்றாங்க. அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா நம்ம பிரசிடென்ட்டை தேர்வு பண்றோம். சோ நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன பண்றாங்க? செலக்ட் பண்றதுனால இந்தியா அப்படிங்கிறது என்னது? ரிபப்ளிக் கண்ட்ரி, குடியரசு நாடு. நெக்ஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரில இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே எழுதியிருப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு பாட்டுலயும் சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக? நம்ம கண்ட்ரில எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு கொண்டு வந்தது. சோ அந்த கான்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன?
எல்லாரையும் ஒற்றுமையா கண்ட்ரில இருக்கிற எல்லா பீப்புளும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது அப்ஜெக்டிவ். நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம். அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒண்ணு என்ன அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டு ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து தான் இங்க கொண்டு வந்து நம்மளோட பிரியாம்பிள்ல வச்சிருக்காங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணாங்க. சோ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பிரியாம்பிள்ல அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த 3 வேர்டுக்கும் அதிகமா முழக்கம் கொடுத்ததுனால அந்த 3 வேர்டையும் எடுத்து என்ன பண்ணாங்க நம்ம பிரியாம்பிள்ல சேர்த்துக்கிட்டாங்க. சோ இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஜஸ்டிஸ் நீதி, இதை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புள் எந்த காரணத்துக்காகவும் ஒரு ஜாதியாலேயோ நிறத்தாலேயோ மதத்தாலேயோ வேறுபடுத்தி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சமூகத்தை தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சது. அததான் என்னன்னு சொல்றாங்க? சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து எக்கானமிக் ஜஸ்டிஸ். எக்கானமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்களோட பொருளை வச்சு அவங்கள நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபடுத்தி பார்க்க கூடாது. ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல அந்த இருக்கக்கூடிய இன்னொரு அப்ஜெக்டிவ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மென் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதிகமான சேலரியும் உமன் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கம்மியான சேலரியும் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க எல்லாருமே என்னது எக்கானமிக் ஜஸ்டிஸ்க்கு கீழே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சேலரி தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரியாரிட்டிஸ் தான் கொடுக்கணும். அதுதான் எக்கானமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றது. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி அப்படிங்கிறது அரசியல்ல நிக்கிறதுக்கு இவங்க தான் நிக்கணும் அப்படின்னு எந்த விதமான குவாலிபிகேஷனும் கிடையாது. அதாவது ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இத்தனை வயசுக்கு மேல இருக்கணும் அந்த மாதிரி தான் குவாலிபிகேஷன் இருக்குமே தவிர இந்த காசுல இருக்கவங்க தான் இதுல இருக்கணும், ஜெண்டர் மேல் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ணணும் பொலிட்டிக்கல்ல. அதுதான் என்ன சொல்றோம்? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா இந்த சட்டத்தின் முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எனது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஒவ்வொரு மக்களும் சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான். அது நம்மள அதிகாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கீழே நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான். யார சட்டத்தை மீறினாலும் அவங்களுக்கு நம்ம கண்ட்ரில தண்டனை உண்டு. அதனாலதான் என்னது சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. யாருக்கும் ஸ்பெஷலா ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சலுகைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்க இந்த தப்பு பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்துல இடம் கிடையாது. எல்லாத்திற்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது தான் அடுத்த அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் லிபர்ட்டி, சுதந்திரம். நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணலாம்? சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்? நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்ப நான் சுதந்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் மத்தவங்களை பண்ணிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மத்தவங்க கிட்ட போய் சண்டை போடுறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. சோ நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு எப்படினாலும் நம்ம சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறதா லிபர்ட்டிக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நம்ம கண்ட்ரியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்கிற மக்களை சகோதரர்களாக நினைத்து பழக வேண்டும். அப்படின்னாதான் நம்ம கண்ட்ரியில எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லோரும் ஒற்றுமையா இருக்க முடியும். அததான் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றோம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே பிளட்ஜ் எல்லாம் எடுப்போம்ல, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிறது இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை தான் சொல்லுது. சோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ். சோ இதோட அப்ஜெக்டிவ் முடிஞ்சிச்சு, சோர்ஸ் முடிஞ்சிச்சு, நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் முடிஞ்சிச்சு, டேட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்க்க போறது கேசஸ். பிரியாம்பிளுக்கு ரிலேட்டடான கேசஸ். ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னா வெறுபெரி யூனியன் கேஸ், பெருபாரி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். வெறுபாரி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல ஜல்பகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல இந்தியாவை 2ஆ பிரிப்போம்ல, ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு பாகிஸ்தான். பாகிஸ்தான ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி பிரிச்சிருப்போம். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கறதா என்னது இப்ப இருக்க பங்களாதேஷ். சோ நம்ம இந்த மாதிரி கண்ட்ரியை பிரிச்சதுக்கு அப்புறம் பார்டர்ல எப்படி எந்த கண்ட்ரிக்கு எந்த பார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்.
அப்ப ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் யாரு? பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு சர்வேயர். சர்வேயர்னா நிலத்த அளக்குறவங்கள தான் நம்ம சர்வேயர்ன்னு சொல்லுவோம். இந்த ராட்க்ளிஃப் அப்படிங்கிற பிரிட்டிஷ் சர்வேயர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாரி நிலத்தெல்லாம் அளந்து, இதுக்கு உட்பட்டது இந்தியாக்கு, இதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி நிலத்த 2ஆ பிரிச்சு வச்சுடுறாரு. அதாவது பவுண்டரி மாரி வரைஞ்சிடுறாரு. இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லைகள் மாரி கிரியேட் பண்ணிடுறாரு. இப்ப பெருபெரி அப்படிங்கிற அந்த பிளேஸ் இந்தியாக்குள்ள வந்துருது. சோ, இப்ப நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கிற நேரு தான் யாரு? ஜவஹர்லால் நேரு தான் அப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர். சோ, அவர் என்ன பண்றாரு? நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற பிளேஸஸ் எல்லாத்தையும் மேப்ல கொண்டு வர்றாரு. அதுதான் என்னது? ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் மாதிரி. அது வந்து இந்தியாக்குள்ள இன்னென்ன கண்ட்ரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த மேப்ப பார்த்தாலே தெரியும். அப்ப அவரு இந்த பெரிபெரி அப்படிங்கிற பிளேஸ என்ன பண்ணிருவாரு? மிஸ் பண்ணிருவாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான், இப்ப பெரிபெரி அப்படிங்கிறது உங்க அபிஷியல் மேப்ல இல்லல்ல. சோ, அந்த பெரிபெரி அப்படிங்கிற பிளேஸ் இப்போ எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சோ, அப்போ நேரு நூன் அக்ரீமெண்ட் சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு, இந்த பெரிபெரி அப்படிங்கிற பாதி பிளேஸ எங்களுக்கும், மீதி பிளேஸ உங்களுக்கும் நாங்க தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அப்படி சைன் பண்ணும்போது, அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல தானே அந்த பிளேஸ் இருக்கு, பெரிபெரி அப்படிங்கிற பிளேஸ். அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி நீங்க என்கிட்ட கேட்காம எங்கள அந்த மத்த கண்ட்ரிக்கு பாதியா பிரிச்சு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்ன்மென்ட் அப்போஸ் பண்றாங்க. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பிரசிடென்ட் கிட்ட அப்ரோச் பண்றாங்க. பிரசிடென்ட் வந்து ஆர்டிகிள் 143 அத பயன்படுத்தி ஆர்டிகிள் 143 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்க்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கன்ஃப்யூசன் ஆகுது அப்படின்னா, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். அத ஆனா ஃபாலோ பண்றதும், பண்ணாம இருக்கிறதும் பிரசிடென்ட்டோட இஷ்டம். ஆனா அவங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சோ, அந்த மாதிரி பிரசிடென்ட் ஆர்டிகிள் 143 யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ, இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அந்த கேஸஸ என்ன சொல்றாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு ஸ்டேட்ட தூக்கி இன்னொருத்தவங்கட்ட குடுக்குறதுக்கு எந்த விதமான சட்டமும் இல்ல. சோ, நீங்க இப்படி ஒரு ஒரு ஸ்டேட்ட அப்படியே தூக்கி இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்க முடியாது. நீங்க வேணா அந்த ஸ்டேட் பார்டர ஆல்டர் பண்ணிக்கலாம். உள்ளயே அதுக்குள்ள என்னனாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேட்ட தூக்கி அப்படியே இன்னொரு கண்ட்ரிட்ட குடுக்குறதுக்கு எந்த விதமான சட்டமும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி நீங்க அத கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஆர்டிகிள் 368 368 என்ன சொல்லுது? அமெண்ட்மென்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷன் திருத்த சட்டம் எப்படி பண்ணணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு 3ல 2 பங்கு பேர் இருக்கணும். பிரசன்ட் ஆயிருக்கணும். அதுல அந்த 2 ஹவுசஸ்லயும் அந்த பில் பாஸ் பண்ணி, அது ஒரு சட்டமா கொண்டு வந்தா தான் என்னது? அதான் அரசியல் திருத்த சட்டம்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா. இது நம்ம அமெண்ட்மென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அந்த டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 368 அந்த 368 ஆர்டிகிள் மூலமா திருத்த சட்டம் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? நீங்க இந்த கண்ட்ரிய தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ, அப்பதான் 9த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்க? நம்ம பெரிபெரி அப்படிங்கிற அந்த பிளேஸ தூக்கி பாகிஸ்தான் கிட்ட குடுத்துடுறாங்க. சோ, இந்த கேஸஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதுல தான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி கிடையாது. அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பெரிய யூனியன் கேஸஸ்ல அந்த வெர்டிக்ட் சொல்லிடுறாங்க. அதாவது ஜட்ஜ்மென்ட் சொல்லிடுறாங்க. ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறது அந்த அமெண்ட்மென்ட் மூலமா நீங்க கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ பிரியாம்பிள பத்தியும் பேசியிருக்கிறதுனால, நம்ம இந்த பிரியாம்பிள் ரிலேட்டடான கேஸஸ்ன்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய யூனியன் கேஸ பார்க்கிறோம். நெக்ஸ்ட் கேசவனந்தா பாரதி கேஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில இது ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு யாருக்கு அகேன்ஸ்டா நம்ம கேசவனந்தா பாரதி கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் கேரளாக்கு அகேன்ஸ்டா. கேசவனந்தா பாரதி அப்படிங்கிறவங்க ஒரு சாமியார். அவர் ஒரு கோயில்கள் எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு சுத்தி நிறைய நிலங்கள் எல்லாம் வச்சிருப்பாரு. கேரளா ஸ்டேட் என்ன பண்றாங்க? லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு சில நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிடுறாங்க. இது எதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசவனந்தா பாரதி நினைக்கிறாருன்னா, இது நான் வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் நான் கோயிலுக்காக பராமரிக்கிறதுக்காக வச்சிருந்த இந்த நிலத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ என்னோட ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் கோயில்கள்ல பராமரிக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து மீறதா இருக்கு. அப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்னோட ப்ராப்பர்ட்டியை இவங்க என்ன பண்ணிடுறாங்க? மொத்தமா ஆக்கிரமிச்சிடுறாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி காரணத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு.
சோ இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள ஒருத்தங்க மீறும்போது, டைரக்ட்டா அவங்க சுப்ரீம் கோர்ட் கிட்டயே ரிட் மாரி ஃபைல் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இவரு பெட்டிஷன தான் ஃபைல் பண்றாரு. அப்ப இதுல ஒரு 3 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அவர் எடுத்து இருக்கிறார். என்னெல்லாம் அப்டின்னா, 24த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட். இந்த 24த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் என்ன சொல்லுது அப்டின்னா, நம்ம பார்லிமென்ட்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ திருத்தக்கூடிய உரிமைகள் இருக்கு அப்டின்னு சொல்லி தான் 24த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் 25வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்டின்னா, அத வந்து பார்லிமென்ட்டால மட்டும் தான் அத என்ன பண்ண முடியும்? நிலத்த ஆக்கிரமிக்க பண்ண முடியும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டாலயோ, வேற எந்த லா மூலமாவோ இத ஆக்கிரமிக்க முடியாது. பார்லிமென்ட்க்கு மட்டும் தான் இந்த அதிகாரம் இருக்கு அப்டிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 25. அடுத்து 29வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி இந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ன்னு ஒண்ணு கேரளா கொண்டு வந்தாங்களா, அத என்ன பண்ணிருவாங்க? 9த் ஷெட்யூல்ல சேர்த்துருவாங்க. இப்ப ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட 9த் ஷெட்யூல்குள்ள வச்சுட்டாங்க அப்டின்னா, அத சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாது. 2007க்கு அப்புறம் தான் இந்த கோயல்கோ கேஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்ன 9த் ஷெட்யூல்குள்ள கொண்டு வந்து வச்சாலும், அத வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல தான் கொண்டு வருவாங்க. இது 1973ல நடக்கிறது அப்படின்னால 9த் ஷெட்யூல்குள்ள வச்சா அதன சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாது. சோ இந்த 3யும் அவரு என்ன சொல்றாரு, இந்த பெட்டிஷன்ல எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அமெண்ட்மென்ட் ஆக்ட் திருத்த சட்டம் பார்லிமென்ட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது எப்படி இப்படி இப்படி கொண்டு வர்றதுனால பார்லிமென்ட்க்கு நெறைய பவர் இருக்கு. அவங்க நெனச்சா எந்த எல்லைக்குனாலும் போய் எப்படி வேணாலும் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின வைக்கிறாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, இந்த கேஸ ஃபுல்லா விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்ன கேஸ் பார்த்தோம்? வெரி வெரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்றாங்க, பிரியாம்பிள் அப்படிங்கிறது காஸ் கா பா கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொன்னவங்க, இந்த கேஸோட எண்டுல அந்த தீர்ப்பையே என்ன சொல்றாங்க, மாத்தி எழுதுறாங்க. அரசியல் பிரியாம்பிள் அப்படிங்கிறது முன்னுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். பிரியாம்பிள் இஸ் a பார்ட் ஆஃப் a கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப வழங்குறாங்க. சோ இது கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரியிலேயே ஒரு முக்கியமான கேஸ். ஏன்னா ஒரு பார்லிமென்ட்க்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை என்ன பண்றாரு இந்த கேஸ் அப்படியே திருப்பி போடுது. அவங்க நினைச்சாங்கன்னா எந்த எல்லைக்குனாலும் போய் எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்னாலும் பண்ணி அத 9த் ஷெட்யூல்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். அவங்க நினைச்சா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாம் தாண்டி, இப்ப என்ன சொல்லிடுறாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண ஒரு பார்லிமென்ட் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்ப மீறினதா இருக்கக்கூடாது. அதுக்குள்ள தான் என்ன பண்ணிக்கலாம், அவங்க அந்த அமெண்ட்மென்ட்ட மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்ப வழங்கிடுறாங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறதும் ஒரு கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் எல்ஐசி ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் கவர்ன்மெண்ட். இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சிம்பிளா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. எல்ஐசி கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணு போடுறாங்க. அதுல ரெஸ்ட்ரிக்டிங் என்ன பண்றாங்க, ஒரு சில பெனிஃபிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. யாருக்கு? இந்த சேலரி கிளாஸ் பீப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, லைக் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி கரெக்ட்டா சேலரி வாங்குவாங்கல்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன சொல்லும்போது அது எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு? ஆர்டிகிள் 14 எல்லாருமே சமம் அப்படின்னு ஆர்டிகிள் 14ல சொல்லியிருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியாக்கு அகைன்ஸ்டா. அப்படி ஃபைல் பண்ணும்போது, அந்த கேஸ்ல என்ன ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, இந்த பாலிசி எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆகுற மாதிரி மாத்துங்க அப்டின்னு சொல்ல மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஜட்ஜ்மென்ட்டோட எண்டுல பிரியாம்பிள் அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறாங்க இந்த கேஸ்ல. அவ்வளவுதான். இந்தியன் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் இவ்வளவுதான். இது இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சோ பிரியாம்பிள்ல கேஸஸ் அப்படிங்கிறது இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த கேஸஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. சோ கொஞ்சம் கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். முன்னுரையின் முக்கியத்துவம். ஒவ்வொரு பிரியாம்பிள பத்தி ஒவ்வொன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட நமக்கு பிரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சது. சோ இந்த ஒரு ஸ்லைட மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. என்.ஏ. பல்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் அடையாள அட்டை. இப்ப நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஐடி கார்டு எதுக்கு குடுக்குறாங்க? ஸ்கூல் ஆபீஸ்ல எல்லாம் நம்மளோட அடையாளத்துக்காக. சோ அத வச்சு நம்மள பத்தி என்ன, நம்ம யாரு, எந்த ஊரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரியாம்பிள் அப்படிங்கறத வச்சு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன நோக்கத்துக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளோட பிரியாம்பிள பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதுக்காக தான் அவர் சிம்பிளா என்ன சொல்றாரு? ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு என்.ஏ. பல்கிவாலா அப்படிங்கிறவரு சொல்றாரு.
அதுக்கப்புறம் ஸ்ரீ அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "Preamble to our constitution expressed what we has thought or dreamed" சொல்லலாம். நம்ம இவ்ளோ நாளா எப்படி நம்மளோட கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி எல்லாம் நம்ம பிரியாம்பிள்ல இருக்கு. அது அப்படின்னு யார் சொல்றா? ஸ்ரீ அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. அடுத்து பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா அப்படிங்கிறவங்க 2 விதமா சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு சொல். அரசியலமைப்பின் ஆன்மா எது? பிரியாம்பிள் அப்படிங்கிறது. கீ டு த கான்ஸ்டிடியூஷன், ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ப்ராப்பர் யார்ட்ஸ்டிக் ஒன் கேன் மெஷர் த ஒர்த் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ப்ராப்பர் யார்ட்ஸ்டிக் அப்படின்னா சரியான அளவுகோல். நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான அளவுகோல் எது? நம்மளோட பிரியாம்பிள் அப்படின்னு யார் சொல்றா? பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சார் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு. நம்மளோட பிரியாம்பிள் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சார் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. அடுத்து ஹிதாயத்துல்லா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க? பிரியாம்பிள் ரிசம்பிள் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. முன்னுரை அப்படிங்கிறது அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? எம் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. இதுல யார் யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கோட்ஸ் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ கொஞ்சம் பார்த்து தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கட்டாயமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டவுட்ட கிளியர் பண்றேன். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.